இரவு மணி 11. அன்றைய வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்தாள் கமலா. தன் மனைவியை கண்டதும் அதுவரை பார்த்து கொண்டிருந்த டிவி நியூஸ் சேனலை அணைத்தார் ராமசாமி. இன்னும் நீங்க தூங்கலையா? இல்ல, தூக்கம் வரல, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, நாம என்ன இளமை காதலர்களா என்ன? காத்துக்கிட்டு இருக்கேன்னெல்லாம் சொல்றீங்க என கூறிவிட்டு எதையோ அலமாரியில் தேடினாள். இதையா தேடிக்கிட்டு இருக்கிற பாரு என கட்டிலில் கிடந்த தலைவலி தைலத்தை எடுத்து மனைவியிடம் நீட்டினார். அட ஆமாங்க, தைலத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? தலைவலி உங்களுக்குமா? குடும்பம்னா பிரச்சனை வரும் தான். தலை இருந்தா தலைவலி வரணும்னு உனக்கு தெரியாதாடி? தலைவலி மட்டும்தானா அல்லது என தன் மனைவியின் கண்களை ஊடுருவி பார்த்தபடியே கேட்டார். மூட்டு வலியும் தான் என்று மெதுவாக முணுமுணுத்தாள். சரி, கட்டல்ல படு, நான் நெற்றியிலும் மூட்டிலையும் தேய்ச்சி விடுறேன். கணவனை வியப்போடு பார்த்துவிட்டு சொன்னாள். பேரன் பேத்தி எல்லாம் எடுத்த பிறகுதான் கிழவனுக்கு ஆசை அதிகமாகிறதோ? நக்கலாய் கேட்டாள். ஆசை இருக்கிறவன் தாண்டி மனுஷன். கல்யாணமான ஆண்களுக்கு 60 வயசுக்கு மேலதான் மனைவி கூட 2வது வாழ்க்கையே தொடங்குது தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ணிட்டா உங்க ஆளை பிடிக்கிறேன்னு சொன்னேன்? இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? 60 வயசுக்கு மேலதான் ஆசையும் சபலமும் அதிகமாகும் தெரியுமா? ஆசையும் சபலமும் கட்டின மனைவி மீது வர்றது தப்பே இல்லையேடி. ஆளை விடுங்க சாமி, உங்க கூட என்னால் போட்டி போட்டு பேசி ஜெயிக்க முடியாது. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இந்த தைலத்தை எனக்கு தடவி விடணும், அவ்வளவுதானே? இந்தாங்க, நான் கட்டல்ல படுத்துக்கிறேன், நீங்க தடவி விடுங்க என்றாள். மனைவியை கட்டிலில் போய் படுத்ததும் அவளது நெற்றியை தைலத்தால் தடவியபடியே மௌனமாகவே இருந்தார். கமலாவுக்கோ தன் கணவனின் இன்றைய நடவடிக்கைகள் யாவும் வித்தியாசமாகவே இருந்தது. திருமணமான இந்த 35 வருடத்தில் ஒரு முறை கூட அன்பாக பேசி தைலம் தடவி விட்டதில்லை. கணவனை உற்று நோக்கினாள். அவனது முகத்திலோ கவலையின் ரேகைகள் அப்பட்டமாக தெரிந்தது. என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல கமலா, நமக்கு கல்யாணமாகியும் ஊரிலிருந்து இந்த சென்னைக்கு வாழ வந்தும் கிட்டத்தட்ட 35 வருஷமாச்சு. இத்தனை வருஷத்துல நான் உனக்காக ஒரு நாள் கூட சந்தோஷமா பேசி நாளை கழிச்சதில்ல. பீச்சு பார்க்குன்னு எங்கேயும் கூட்டிட்டு போனதில்ல. நீ தான் நம்ம பசங்களை எல்லாம் வளர்த்த. நான் வேலை ஓவர் டைம்னு ஆஃபீஸ்லேயே என் வாழ்க்கையை கழிச்சிட்டேன். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் உன்னை பற்றி கவலைப்பட்டதே இல்லை தெரியுமா? கிட்டத்தட்ட தன் கணவர் என்ன சொல்ல விஷயத்துக்கு வருகிறார் என்பதை ஓரளவு யூகித்த கமலா, ஏங்க, நான் உங்களை என்னைக்காவது குறை கூறியிருப்பேனா? கண்டதையும் நினச்சி வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்லை இல்லை கமலா, நான் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி 1 வருஷமாச்சு. இந்த 1 வருஷமாகத்தான் நான் உன்னை கவனிக்கிறேன். வீட்டில் எல்லா வேலையும் நீதான் செய்கிற. தனி குடித்தனம்னாலும் பரவாயில்ல, கூட்டு குடித்தனம் வேற. கல்யாணமான 2 பசங்க, 3 பேரம்பேத்திங்க. இதுவரை எந்த மருமகளும் வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. எப்போ பாரு டிவி சீரியல் தான். பாவங்க, சின்னஞ்சிறுசுங்க சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே. ஓஹோ, வந்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஆனா என்னோட மனைவி கஷ்டப்படணுமா? இதாவது பரவாயில்ல, பேரம்பேத்திகளும் பாட்டி தாத்தான்னு நம்மளையே சுற்றி சுற்றி வராங்க. நம்ம பசங்களை செருப்பால் அடிக்கணும். மனைவிங்க பேச்சை கேட்டுட்டு பூம் பூம் மாடு மாதிரி இருக்காங்க பாரு. கத்தி பேசாதீங்க. தூங்கிட்டு இருக்கிற நம்ம பசங்களும் மருமகங்களும் எழுந்திட போகிறாங்க. நான் என்ன 3வது மனுஷனோட குடும்பத்திற்காகவா உழைக்கிறேன்? இது நம்ம குடும்பங்க. இதில் ஏன் பாகுபாடு பிரிக்கிறீங்க? என் மனைவிக்கும் என் மருமகளோட வயசுனா நான் ஏன் கேள்வி கேட்க போகிறேன்? இந்த 57 வயசில் வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சமயத்தில் வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இப்படி ராத்திரியில் வந்து தலைவலி கால்வலின்னு நீ அவஸ்தைப்படுறதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குதுடி. தன் மீது தன் புருஷன் வைக்கும் அன்பினால் அவள் மெய்சிலிர்த்து போனாள். ஆனந்தத்தில் கமலாவின் கண்கள் கலங்கியிருந்தது. இதையெல்லாம் பெருசா எடுத்துப்பீங்களா? முதல்ல போய் தூங்குங்க என்றாள். இல்லடி கமலா, என்னால் இதை ஜீரணிக்கவே முடியல. அடிமை மாதிரி இருக்கிறத கண்டுட்ட. நீ 2 மருமகங்களையும் சோம்பேறியாக்கி அவங்க மூளையை மழுங்கடிச்சிட்ட. பேரம்பேத்திங்களோட அன்பு வட்டத்தில் வசமாக சிக்கிக்கிற. இதெல்லாம் போதும். நான் என் மனைவியை 2வது ஒரு வாழ்க்கையாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்.
கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் என்று கூறிவிட்டு தைலம் தேய்ப்பதை நிறுத்திவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு தூங்க சென்று விட்டார் ராமசாமி. தன் கணவர் வில்லங்கமாக ஏதாவது செய்து விடுவாரோ, இந்த குடும்பத்திலிருந்து தன்னை பிடித்து கூட்டிட்டு போய் விடுவாரோ என்ற பயம் கமலாவை இப்பொழுது தூங்க விடாமல் செய்தது. அப்பா என்று தனது இரு மகன்களின் கோரசான குரல்களை கேட்டதும் படித்து கொண்டிருந்த பேப்பரை சுருட்டி கீழே வைத்துவிட்டு, என்னப்பா, என்ன விஷயம் என்று கேட்டார். பசங்களுக்கு முழு பரீட்சை லீவு விட்டாச்சு, 45 நாள் ஸ்கூல் லீவு. அதனால் மனைவியையோ குழந்தையையோ அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா என்றான் மூத்தவன் ரகு. ஆமாம்ப்பா என அண்ணன் கூறியதை அப்படியே வார்த்தையால் வழிமொழிந்தான் இளையவன் பாபு. இருவரையும் அமைதியாக மாறி மாறி பார்த்தவர், ஏன் வருஷம் உங்கள் மனைவிகளுடைய பெற்றவங்க வீட்டுக்குத்தான் போகணுமா? ஒரு மாறுதலுக்காக இந்த முறை உங்கள் தாத்தா பாட்டி இருக்கிற நம்ம கிராமத்துக்கு போகக்கூடாதா? பாவம்ப்பா, தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. வயசான காலத்தில் அவங்கள போய் ஏன் தொல்லை பண்ணணும்னு என இழுத்தான் ரகு. கவலைப்படாதேப்பா, அவங்க 2 பேருமே கிராமத்தில் விவசாயம் செஞ்சு இயற்கையோடு வாழ்ந்து 80 வயசுக்கு மேலேயும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகத்தான் இருக்கான். நீங்கள் ஜாலியாக மாமனார் வீட்டுக்கு போயிடுவீங்க. நானும் உங்கள் அம்மாவும் இங்கே தனியாக வீட்டுக்கு காவல் இருக்கணும், அப்படித்தானே? ஐயையோ, அப்படி இல்லைப்பா, நீங்களும் அம்மாவும் வேணும்னா தாத்தா பாட்டியை போய் பார்த்துட்டு வாங்க என்றான் இளையவன் பாபு. வேண்டாம்ப்பா, நீங்கள் மட்டும் ஊருக்கு போங்க, அம்மா இங்கேயே இருக்கட்டும். நாங்கள் 2-3 நாள் இங்கே வந்துடுவோம். ஹோட்டல் சாப்பாடு எங்களுக்கு ஒத்துக்காதுப்பா என அவசரமாக மறுத்தான் மூத்தவன் ரகு. சரியான சுயநல காரணங்கடா நீங்கள். உங்களை சொல்லி தப்பில்லை, அம்மா பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கா பாரு, அவளை சொல்லணும். இப்போது இருவருமே பதிலேதும் பேசாமல் கவிழ்ந்து அமைதியாக நின்றார்கள். நடக்கும் விவாதங்களையெல்லாம் தனது இரு மருமகள்களுடன் பக்கத்து அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் கமலா. ஓகே, நீங்கள் போகணும்னு முடிவெடுத்துட்டீங்க, நல்லபடியாக போய் வாங்க. இப்பொழுது மகன்கள் மருமகள்கள் கமலா முகத்திலும் அத்தனை சந்தோஷம் புன்னகைகளாக மின்னியது. ஆனால் ஒன்று, நான் கல்யாணமானதிலிருந்து இதுவரை உங்கள் அம்மாவை எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்லை. அதனால் உங்கள் அம்மாவை கூட்டிட்டு தமிழகத்தில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருந்து வடக்கில் இருக்கின்ற காசி வரை ஒரு புண்ணிய யாத்திரை போகலாம்னு இருக்கேன். போயிட்டு வர எப்படியும் குறைஞ்சது 3 மாசமாவது ஆயிடும். என்னது, 3 மாசமாவா? என்னப்பா இது, திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டீங்க என்றான் ரகு. நீங்கள் ஊருக்கு போகிறதை எங்கிட்ட சொல்லிட்டா முடிவெடுத்தீங்க? நாங்கள் வர வரைக்கும் வீட்டையும் பேர குழந்தைகளையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, என்ன புரியுதா என்று கேட்டார் ராமசாமி. இதுவரை அப்பாவின் பேச்சை தட்டாமல் வளர்ந்த பிள்ளைகள் இருவரும் மாறி மாறி மறுப்பேதும் கூறாமல் தலையாட்டினார்கள். இதுவரை சிரித்து கொண்டிருந்த இரு மருமகள்களும் இப்பொழுது கமலாவை பார்த்தபடி தங்களது அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டார்கள். மெதுவாக கணவரிடம் வந்தவள், ஏங்க இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைங்க. கமலா, உனக்கு இப்போவாவது விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படு. நீ இவங்க திருப்திக்காக வாழ ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். இது நான் ஏற்கனவே எடுத்த முடிவுதான். ஆனால் அதை பற்றி பேச எனக்கு இன்னைக்குத்தான் சந்தர்ப்பம் கிடைத்தது. நாளை நாம் புறப்பட போகிறோம், துணிமணிகளையெல்லாம் எடுத்துவே என்றார். நான் என்ன சொல்ல வரேன்னா என கமலா ஏதோ கூற முற்படவும் கோபத்துடன் மனைவியை பார்த்தவர், இனி நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் நீ கேளு போதும் என்றார். கணவனின் கோப வார்த்தைக்கு கட்டுப்பட்டவளாக அறைக்குள் நுழைந்தாள் கமலா. கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல் கழிந்த நிலையில் அன்று ஈவினிங் வீடு திரும்பினார்கள் ராமசாமியும் கமலாவும். வீட்டுக்குள் நுழைந்ததும் பேரன் பேத்திகளை பார்த்ததும் கையில் தூக்கி எடுத்து கொஞ்சினார்கள். என்னப்பா இது, கிட்டத்தட்ட நீங்கள் இல்லாத இந்த 3 மாதத்துக்கு மேலே நாங்கள் எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தெரியுமா என்றான் இளையவன். ஆமாம், அம்மா ஏன் ரொம்ப டல்லாக இருக்காங்க என்று கேட்டான் மூத்தவன். அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, கிளைமேட் எல்லாம் ஒத்துக்கல, வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே 2-3 நாளில் சரியாயிடும் என்றார். கமலாவோ தனது பேர குழந்தைகளின் முகத்தை கண்டதும் ஏதோ புத்துணர்ச்சி வந்தவள் போல் உணர்ந்தாள். இப்போ என்னது, நீங்களும் அம்மாவும் ஊரில் போய் செட்டில் ஆக போறீங்களா என்று அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்பொழுதுதான் அப்பா சொன்னார், உங்களுக்கு இங்கே என்னப்பா குறை வச்சோம் சொல்லுங்க, மூத்தவன் கேட்டான். அம்மா, அப்பாவுக்கு நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? இப்போ என்ன அவசர பிரச்சனைன்னு ஊருக்கு கிளம்புறீங்க என தன் தாயிடம் கேட்டான் இளையவன். எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட கேளுப்பா,
கட்டின புருஷன் பேச்சை நான் மீற முடியுமா? நீயே சொல்லு என சொல்லிவிட்டு ஒதுங்கினாள் கமலா. அவளுக்கும் தன் குடும்பத்தை விட்டு பிரியும் ஏக்கம் விழிகளில் தெரிந்தது. இந்த முடிவுக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைப்பா. எனக்கு என் மனைவியோட உடல் நலம் ரொம்ப முக்கியம். எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இதுவரை மாடு போல உழைத்தவளுக்கு நம்ம யாராவது கைமாறு செஞ்சிருப்போமா? அட்லீஸ்ட் நீங்கள் யாராவது அவளிடம் போய் சாப்பிட்டீங்களா, உடம்பு எப்படி இருக்கீன்னு கேட்டிருப்பீங்களா? இல்லவே இல்லை. நானும் இதுவரை கேட்டதில்லை. உடல் வலியால் அவள் தினமும் ராத்திரி படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா. நாங்கள் வேணும்னா அம்மாவை பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி உடலை செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்ப்பா என்றான் பெரியவன். அவள் உடலுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவீங்க, சரி. இந்த 35 வருஷமா வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை விட்டு கொடுத்திருப்பாள். அதையெல்லாம் முன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? உண்மையை சொல்லணும்னா அவள் என்னோடு முழுசாய் இருந்ததே இந்த 100 நாள் புனித யாத்திரையில்தான். அப்போ கூட பையன்கள் பேர குழந்தைகளோட நினைப்பு தான். இதுவரைக்கும் நான் ஒரு பொருளாக, கணவனாக இருந்துட்டேன். இனி பொறுப்பானவனாக இருக்க விரும்புகிறேன். இப்போ ஊர்லேருந்து வந்த ஒரு வாரமாக நானும் பார்த்துட்டேன். நீங்கள் யாருமே அவளை சரிவர கவனிக்கவில்லை. உடல்நிலை சரியில்லாத என் மனைவியை நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்கலைனாலும் அவளை வேலை வாங்காமல் பார்த்துக்கிட்டீங்க. உங்கள் மனைவிகளும் ஆள் இல்லைனதும் பொறுப்பா இந்த குடும்பத்தையும் உங்களையும் பேரப்பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிட்டாங்க. இதைத்தான், இந்த மாற்றத்தைத்தான் உங்களிடம் நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு உங்கள் பெற்றவங்க எவ்வளவு முக்கியமோ எங்களுக்கும் வயசான துணையில்லாமல் இருக்கிற எங்கள் பெற்றவங்கள் முக்கியம். அதனால்தான் அவர்களுடன் இருக்க நாங்கள் கிளம்புகிறோம். நீங்களும் லீவு விட்டால் வந்துட்டு போயிட்டு இருங்க. நாங்களும் டைம் கிடைக்கிறப்போ வருகிறோம் என ராமசாமி கூறவும், மன்னிச்சிடுங்கப்பா, இவ்வளவு நாள் எங்கள் சந்தோஷத்தை மட்டுமே யோசித்து விட்டோம். உங்கள் மனசை புரிஞ்சுக்க தவறிவிட்டோம். உங்கள் முடிவும் சரியானது தான். உங்கள் 2வது வாழ்க்கை பயணம் இனிதாக அமையட்டும் என ரகு வாழ்த்த பாபுவும் வழக்கம் போல் ஆமோதித்தான். ஆனந்த கண்ணீருடன் இருவரும் அவர்களின் பெற்றோர் வீட்டை நோக்கி விடைபெற்று கிளம்பினார்கள். நம் பெற்றோர் வயதிருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்களோ, அதே போல் அவர்களின் வயதான காலத்தில் நாமும் அவர்களுக்கு துணையாக, ஆதரவாக இருப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.